சிவபெருமானை வந்து எப்போ நம்ம சந்திச்சோம்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. அது காலையில் போய் பார்க்குறோம் அப்படின்னா நோய் வராது, நமக்கு நல்லா இருக்கும், நோய் இல்லாத தேகம் கொடுப்பார். அப்போ மதியம் போனால் செல்வம் பெருகும், மாலையில் போனால் பாவம் போகும், சாந்தத்தில் போய் நம்ம சிவபெருமானை தரிசிச்சோம்னா பாவமே, நம்ம பாவம்லாம் போயிடும். நைட்டில் போனால் முக்தி கிடைக்கும். இரவில் வந்து நம்ம சிவபெருமானை போய் பார்த்தா நமக்கு முக்தி கிடைக்கும். காலையில் அப்படின்னா நம்முடைய நோய்கள்லாம் போயிடும். மதியம் அப்படின்னா நமக்கு செல்வம் பெருகும். மாலை நேரத்தில் சிவபெருமானை சந்தித்தால் நம்முடைய பாவம் போகும். அதே மாதிரி இரவு நேரத்தில் நாம் சிவபெருமானை சந்தித்தால் நம்மை பிடித்திருக்கக்கூடிய அத்தனையும் ஒழிந்து நமக்கு முக்தி நிலை கிடைக்கும். அப்போ 4 வேளையில் நம்ம சிவபெருமானை சந்திக்கலாம். காலையில் கும்பிடலாம், மதியம் கும்பிடலாம், சாயந்தரம் கும்பிடலாம், நைட் கும்பிடலாம். அப்போ 4 வேளையும் நம்ம வந்து இறைவனை கும்பிடலாம். இந்த 4 வேளையிலும் இறைவனை நமச்சிவாய் என சொல்லி நாம் வணங்குகிற பொழுது, நம்முடைய குறைகளை அவனிடத்திலே சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் போக்கி நமக்கு இன்பத்தை தருவான்.